அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் லேண்ட் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா பேரம் பேசிகிட்டு இருப்பாங்களே அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, வேணா இந்த ஆள் கிட்டலாம் நம்ம வியாபாரம் பண்ண வேணாம், திரும்பி போகலாம் அப்படின்றப்போ அந்த ஃப்ராண்டர் என்ன பண்ணுறாருனா இவனோட இடுப்பில் இருக்க அந்த ஒரு பெல்ட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, இந்த பெல்ட்டை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட டீச்சர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னோடனே, டீச்சரா? ஓ, அந்த ஆளோட ஸ்டூடெண்ட்டா நீ? சரிப்பா, நீ அந்த கல்லை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. இல்லைங்க, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்றப்போ, இல்லை நீ ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போ, காசெல்லாம் வேணாம், அது ஒன்றும் அவ்வளோ வேல்யூபிளான ஐட்டம்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. இவனும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ரேட் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவர் வந்து அந்த பக்கம் திரும்பிட்டார், பதிலே சொல்லவே கிடையாது. இவனும் பார்க்குறான், ஓகே இந்த ஆள் பதில் சொல்ல மாட்டார் போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு 200 கோல்டு காயின் அங்கே வச்சுட்டு அந்த ஒரு கல் அங்கேருந்து அவன் எடுத்துகிட்டு போகிறான். விஷயம் என்னென்னா, இவனோட மாஸ்டரும் இந்த ஃப்ராண்டரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு லேடி ஒன்று இருக்குது, இவங்க 3 பேரும் சேர்ந்து கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான பீப்புள். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கல்லை ஹோட்டலுக்கு கொண்டு போயிட்டு இவன் கையில் அந்த சுத்தியல் இருக்குல்ல, அந்த சுத்தியல் எடுத்து ஓங்கி ஒரு அடிக்கிறான்ப்பா. அடித்தோடனே அந்த கல்லுக்குள்ளே இருந்து குட்டி குட்டியாக மணி மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே பரவுது. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஷாவு கேட்குறா, இது என்ன கல் இது எதுக்கு நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல அவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து சாதாரண கல் கிடையாது, இது ஹேர் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கியிருக்கிறது நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது. இந்த கிறிஸ்டல் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தங்கம் மாதிரி பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ப்பஸ்ட் நீடில் மாதிரி இருக்கும். இந்த ஒரு மணி இருக்குல்ல, அந்த மணியில் நீ வந்து உன்னோட சோல் பவர் அப்படிங்கிறத போட்ட அப்படின்னா உடனே அது வந்து ஒரு நீடில் மாதிரி மாறிடும். இதை வச்சு நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, எனக்கு வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டு அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு மணியை எடுத்து கையில் வச்சு அதில் சோல் பவர் அப்படிங்கிறத ஏற்றினோடனே அது பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் மாதிரி மாறிடுது. அது என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்டை நோக்கி விடுறான்ப்பா. அது போயிட்டு அந்த பெட்ஷீட்டில் குத்துன உடனே அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி சுற்றி பட்டுன்னு வெடிச்சிடுது. இப்படி தான் என்ன ஆகும்னா ஒருத்தர் உடம்புக்குள்ளே கூட ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு அட்டாக் இது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நீடில் ஆக்சுவலாக திரும்பவும் நம்ம எடுத்துட முடியும். ஸோ யார் அட்டாக் பண்ணாங்க, எதை வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. யாருன்னா அசாசினேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு அகாடமிக்கு கிளம்பி போகிறாங்கப்பா. போகும்போது இவங்களுக்கு கேள்வி என்னென்னா, இந்த இடத்துல எவ்வளவோ ஸ்கூல்ஸ் இருக்குது, ஆனால் மாஸ்டர் எதுக்கு நம்மளை இந்த ஒரு அகாடமிக்கு அமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சில பேர் நிற்கிறாங்க, லைனில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த இடத்துல நார்மல் பீப்புளெலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது இங்கே மான்ஸ்டர்ஸை மட்டும் தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு ஒரு மோட்டோ இருக்குது. அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புளை மட்டும்தான் உள்ளே எடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போன உடனே காசு அப்படிங்கிறத அங்கே டெபாசிட் பண்ணிடணும். டெபாசிட் பண்ணி முடித்தோடனே டெஸ்ட் பண்ணுவாங்க, இவனோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பவர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். பவர் இல்லை அப்படின்னா ரிஜெக்டட். அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, சரி ரிஜெக்டடில் என்னோட காசை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு. இவங்க சொல்கிறாங்க, தம்பி டெபாசிட் பண்ணி தான், ரீஃபண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் தகராறு பண்ணோடனே இவர் கூப்பிட்றாரு உடனே, டேய் மூபாய் இங்கே வா, இங்கே யாரோ காசு கேட்குறாங்க பாரு, ரீஃபண்ட் பற்றி பேசுகிறாங்க பாரு அப்படின்னா அவன் வரான். அவன் கீழே இறங்கி வந்தோன்னே என்ன பண்ணுறான், அவனுடைய சோல் ரிங் அப்படிங்கிறத காட்டினோன்னே எல்லாரும் பயந்துடுறாங்க. நீ என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ உன்னோட காசை வாங்கிட்டு போ அப்படின்னோடனே, அட போங்கடா காசை வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ வந்து நார்மல் ஃபேமிலியை சேர்ந்தவ கிடையாது. இவங்க அப்பாலாம் வந்து கிட்டத்தட்ட ராஜாக்கு ஈக்குவல். இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா அதான் கேட்குறாங்க. அம்மா நீங்கள் நீ வந்திருக்கன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவ சொல்கிறா, ஏங்க ஸ்கூல் தானே, யார் வந்தாலும் சொல்லி கொடுப்பீங்களே, இப்போ என்ன சேர்த்துப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. அவங்களோட கையை தொட்டு பார்க்குறாங்க. எல்லாம் தொட்டு பார்த்தோன்னா கரெக்டான ஏஜில் தான் இருக்கீங்க, பவர்ஃபுல்லாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு, எப்பா இந்த கையை வச்சு ரீசெண்டாக ஏதாவது சோல் பவர் டெக்னிக் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா பாருங்கள், அவன் எங்கே பண்ணான், ஹோட்டலில் பண்ணான். ஆனால் இங்கே அவர் அதை கண்டுபிடிச்சி கேட்குறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் இவர். சரி ஓகே நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. இவங்க நடந்து போகும்போது அந்த மூபாய் என்ன பண்ணுறான், திடீர்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தோன்னே இவங்க கேட்குறாங்க, என்னடா திரும்பி பார்க்குற, ஒருவேளை பொண்ணு யாராவது சைட் அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னோட பவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அங்கே ஒரு பவரை நான் பார்க்குறேன். அப்படி எங்கள் 2 பேரோட பவரை மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபியூஷன் டெக்னிக்ஸ்லாம் நிறைய பண்ண முடியும், அது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸாக இருக்கும், அதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறான். சரி என்னமோ சொல்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாசேஜ் அப்படிங்கிறத வித்துட்டு இருக்கான். இவன் யார், இவன் எதுக்காக இங்கே சாசேஜ் வித்துட்டு இருக்கான், அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். So thank you so much for watching. Take care. Bye.